சார் உதயநிதி அவங்க இப்போ எடப்பாடி சாரை பத்தி கேட்டிருக்காங்க, திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிவிகே சார்பா நீங்க திராவிடம்னா என்ன சொல்லுங்க சார். ஓகே சார். அதாவது திராவிடம் என்ற சொல் தமிழ் சொல்லே கிடையாது, அது வடமொழி சொல். அது இல்லாம திராவிடன்றது இங்க உருவாவே இல்லை. அதோட உண்மையான வரலாறு நான் சொல்றேன் பாருங்க. மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு நெறிமுறை நூல்ல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. ஆச்சாரிகள் பயன்படுத்தின வார்த்தை. அதோட வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, வட இந்தியாவில் உள்ள பிராமணர்களை ஆரிய பிராமணர்கள் என்றும், தென்னிந்தியாவில் உள்ள பிராமணர்களை திராவிட பிராமணர்கள் முதல்ல பயன்படுத்தப்பட்டது மனுஸ்மிருதி நூல்ல தான். ஸ்மிருதி அப்படின்னா எழுதப்பட்ட நெறிமுறை நூல். சுருதி அப்படின்னா வாய்மொழியா சொல்லப்படுற நன்னெறி நூல். அது நூல் சொல்ல முடியாது, வெறும் வாய்மொழியா மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படி இந்த மனுஸ்மிருதி மனு தர்மம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனு தர்மத்துல முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இங்க உள்ள தென்னிந்தியால உள்ள முதல்ல பாத்தீங்கன்னா 1885 அயோத்திதாச பண்டிதர் தான் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பிராமணர்கள் மட்டும் திராவிடர்கள் கிடையாது, கீழே இருக்கிற அடிமட்டத்துல இருக்கிற ஆதி பழங்குடியினர்களை விட தமிழர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தமிழர்கள் அவங்களையும் ஆதி திராவிடர்கள் சொல்லி ஒரு போர்வை எடுத்து போத்துறாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாரும் தென்னிந்தியாவில் உள்ள எல்லாருமே திராவிடர்கள் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு போர்வை எடுத்து போத்திட்டாங்க. இங்க உள்ள தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் சார். வேற்று மாநிலத்திலிருந்து உள்ள வராங்க, நம்ம நாட்டுக்குள்ள வராங்கதான் அவங்க தான் இந்த திராவிடன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ராமசாமி ஐயாவா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும். ஏன்னா அறிஞர் அண்ணாவோட அம்மா ஒரு தெலுங்கர் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி எம்ஜி ராமச்சந்திரனா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே திராவிடம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன் என்னன்னா அவங்க தமிழ்நாட்டுல பிறந்து அவங்களோட பூர்வீகம் கிடையாதுன்றதால வெளி மாநிலத்திலிருந்து வரதால் தான் திராவிடம். இதே நீங்க ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாலேயே போய் திராவிடம் சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு திராவிடம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல மட்டும் ஏத்துக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. எங்களுக்கு இந்த போர்வை வேண்டாம் சார். நாங்க தமிழர்களா வாழ்றோம். ஏன்னா நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். தமிழ்நாட்டுல பிறந்தவங்க மட்டும் தான் தமிழர் கிடையாது. தமிழ் மொழியை தவிர நேசிச்சு தமிழ் மக்களுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். விஜயனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது நிறைய பேர் தப்பா கொண்டு போறாங்க மக்கள் கிட்ட. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள், இந்த மண்ணின் இரு கண்கள் தான் சொன்னாங்களே தவிர என்னோட இரு கண்கள் அவங்க சொல்லல. எல்லாருமே என்னோட இரு கண்கள் சொல்லி எல்லாமே தப்பா ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. விஜய் நான் சொன்னது, அந்த மாநாட்டுல சொன்னது, திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரண்டு கண்கள். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த மண்ணை ஆண்ட முதலமைச்சர்கள் எல்லாருமே வேற்று மாநிலத்திலிருந்து வந்ததால அவங்க திராவிடத்தை எடுத்துக்கிட்டாங்க. இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த காமராஜர் ஐயா மாதிரி இருந்தவங்க எல்லாருமே தமிழ் தேசியம், அதாவது தமிழ்நாட்டில் இருந்ததால அவங்க தமிழ் தேசியம் கொண்டவங்க தமிழர்கள் என்று சொல்லலாம். அதனாலதான் அவங்க அது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திராவிடம் என்ற சொல் எங்களோட சொல்லு கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. மறுபடியும் எங்க மேல திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த போர்வையை போத்தாதீங்க. நாங்க தமிழர்களாக வாழ்றோம், தமிழர்களாக இருந்துப்போம். நன்றி, வணக்கம்.